ஹாய்! நேத்து சண்டே காலையில கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து, மதியானமும் சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, வீட்டுக்கு வெளிய ஒரே சத்தமா இருக்கு. என்னடா இவ்ளோ சத்தம் கேட்குதேன்னு கதவ தொறந்துட்டு வெளிய போய் பார்த்தா, தெருவெல்லாம் தோரணம் கட்டியிருக்காங்க. பைக்கு, காருன்னு நெறைய நிக்குது. அப்புறம் பஞ்சு மிட்டாய் கடை, பாப்கார்ன் கடை, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் கடைலாம் போட்டிருக்காங்க. அ கூட்டமும் சரியான கூட்டமா இருக்கு. எ எதுக்குடா இவ்ளோ பேர் வந்திருக்காங்க? என்ன நடக்குது இன்னைக்கிட்டு உத்து பார்த்தா, அங்க சமத்துவ பொங்கலுக்குன்னு கட் அவுட் வேற வச்சிருக்காங்க செலிப்ரேட் பண்றதா. சரி எதுக்கும் கீழ போய் யார்ட்டயாவது கேட்போமேனிக்கிட்டு, நாங்க கீழ போய் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டா, அவங்க சொல்றாங்க, அதான் நோட்டீஸ் எல்லாம் குடுத்தாங்கல்ல, கோலப் போட்டியில முதல் பரிசு ரூ. 8000 அப்படின்னு சொல்றாங்க. அது கெட்டது. ஓ! அதுக்கு தான் இவ்ளோ கூட்டம் வந்திருக்கான்னு நாங்களும் வீட்டுக்கு வந்து கடகடன்னு சாப்பிட்டுக்கிட்டு, குடும்பத்தோட கிளம்பி போயாச்சு. வாங்க போய் என்னன்னிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னிட்டு. அதுக்கப்புறம் நடந்தத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். யார் யார் எப்படி எப்படி கோலம் போட்டிருந்தாங்க, எந்த கோலத்துக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். எனக்கு செலிப்ரேஷனுக்கு போகும்போது கொஞ்சம் வருத்தமா தாங்க இருந்தது. என்னன்னா, எனக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. பட் காலையில தெரிஞ்சிருந்தா கூட ஏதாவது கோலப்பொடி, கலர் பொடி வாங்கி ரெடி பண்ணியிருக்கலாம். அ இப்போ கடைசி நேரத்தில தெரிஞ்சு என்ன பண்றது? அப்படின்ட்டு வருத்தமாவே தான் கிளம்புனேன். அங்க போய் பார்த்தா 3 பானை வச்சு அப்பதான் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சென்டர்ல நின்னுக்கிட்டு அந்த கடைசி பார்த்தா, அங்க வரைக்கும் தெரு எண்டு வரைக்கும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சைடு திரும்பி பார்த்தா அந்த தெரு கடைசி வரைக்கும் கோலம் போடுறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருந்திருக்கு, நமக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி வாங்க ஏதாவது ஒரு தெரு வழியா உள்ளே போவோம், போய் முதல்ல பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பி கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு அக்கா கோலம் போட்டுட்டாங்க. கலர் பொடி ரொம்ப குனிஞ்சி போட முடியாமல் நின்று போட்டுட்டு இருந்தாங்க. நான் உடனே அந்த அக்காட்ட, அக்கா நான் கலர் பொடி போடவாக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க இந்தாம்மா எடுத்து போடு அப்படின்னாங்க. கொஞ்சம் பெரியவங்க தான். எந்தம்மா எடுத்து போடுனாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சரி கடவுள் மனசுக்குள்ள இருந்த ஆசைக்கு ஒரு வாய்ப்பு சரி இதில் போடுறதுக்கு தந்தாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக போட்டுட்டு இருந்தேன். நல்லா ஜாலியாக இருந்தது. அப்புறம் ஒரு 2 கரும்பு வரைஞ்சி விடுமா அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 2 கரும்பையும் வரைஞ்சி விட்டுட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு, அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் அவங்க கலர் பொடி பாக்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துக்கிட்டு, சரி இனிமே வாங்க நம்ம கோலம் பார்க்க போகலான்னுட்டு நானும் எங்கள் பாப்பாவும் கோலம் பார்க்கறதுக்கு அப்படியே கிளம்பி போயிட்டோம். ஆனால் நான் நினச்சே பார்க்கல, அவ்வளோ கோலம் போட்டிருக்காங்க. எவ்வளோ அழகழகா, அதுவும் என்ன சொல்கிறது, யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, என்ன மேரேஜ் பாட்டிங்க, வயசான பாட்டி முதல் கொண்டு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இந்த வயசுலேயே இந்த பாட்டி எவ்வளோ அழகாக கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டே போனேன். அப்படி ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. நல்ல பெரிய பெரிய கோலம் போட்டிருந்தாங்க. கலர் மல்டி கலர்லாம் சும்மா சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக கொடுத்துருந்தாங்க. நான் பார்க்க போகும்போது நீங்களே பார்க்குறீங்களா, எல்லாருமே மோஸ்ட்லி ஃபினிஷே பண்ணிட்டாங்க கோலத்தெல்லாம். நாங்கள் இப்போ தான் வெளியே வந்திருக்குறோம் வீட்டை விட்டு. இது நம்ம ஊராக இப்போ இதே ஊர் சைடாக இருந்ததுன்னா, ஒரு வீட்டில் தகவல் தெரிஞ்சால் போதும், ஏன் ஞாயிற்றுக்கிழமை கோலப்போட்டி நடக்குதாமே, அம்மாவா கோலம் போடுறாளா அப்படி இப்படி நீக்கிட்டு அது ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். ஒரு வீட்டில் சொன்னாலே போதும். ஆனால் இங்கே பாருங்கள், இப்போ வாசலில் நடக்கிற விஷயம் கூட வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறது, அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். எங்கள் பாப்பாவோட ஸ்கூல் தெரு கடைசியில் இருக்குது. அங்கே வரைக்கும் கோலம் போட்டிருந்தாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. போய் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது மியூசிக்கல் சேர், சின்ன குழந்தைங்களுக்கு, மேரேஜ் ஆனவங்களுக்கு, அப்புறம் மேரேஜ் ஆகாதவங்களுக்கெல்லாம் மியூசிக்கல் சேர் வச்சுருந்தாங்க. அப்புறம் பானை உடைத்தல் போட்டி வச்சுருந்தாங்க. இந்த கோல போட்டிக்கு ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் மியூசிக்கல் சேர் வச்சுருந்தாங்க. அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். பட் வின் பண்ணல. சரி வின் பண்ணுறோமோ பண்ணலையோ, எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ல, அப்போ தானே மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம். கடைசியில் அங்கே பானை எப்போ பொங்கல் வச்சாங்க, எப்போ பொங்குனாங்க, இதை கவனிக்கிறவே இல்லை. அதை அதனாலே விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தாங்க.
எல்லாத்துக்கும் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இடத்துல ஒரே கூட்டமாக இருந்தது. இப்போ இங்கே என்ன கூட்டம்னுக்கிட்டு அங்கே போய் பார்த்தா பொங்கல்லே கொடுத்துட்டு இருந்தாங்க பொங்குனதை. அதனால் நாங்களும் போய் நானும் பாப்பாவும் போய் ஒரு இதில் பொங்கல் வாங்கிட்டு வந்து அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே ப்ரைஸ் கொடுக்குறத பார்த்துட்டே இருந்தோம். கோலத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து 8,000 கொடுத்தாங்க. இது நீங்கள் பார்த்ததில் எந்த கோலத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கிடச்சிருக்குங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் கடைசியில் சொல்கிறேன். ப்ரைஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்படி நான் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணினேன்னு சொன்னால அந்த கோலத்தோட நம்பர் வந்து 82. அப்போ அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 82 கோலம் நம்பர் 82ன்னு சொல்லி ஒரு 3 பேரோட பேர் சொன்னாங்க. அதில் என்னோட பேரும் வந்தது. எனக்கு ஆச்சரியம்னு தாங்கலை. பரவாயில்ல, அந்த கோலம் போட்டாக்கா நம்மளோட பேரையும் கொடுத்துருக்காங்கன்னு அப்புறம் நான் போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். என்ன ஒரு saree கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி, இவ்வளோ ஆர்வமாக போனதுக்கு கடவுள் ஒரு gift தந்திருக்காங்க அப்படின்னுக்கிட்டு அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோம். இதில் எந்த கோலத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ்னால் ஒரு கோலத்தில் பரதநாட்டியம் ஆடுறது போல் போட்டிருந்தாங்க. இந்த கோலத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 8,000 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரைஸு 6,000, தேர்ட் ப்ரைஸு 4,000. அப்புறம் ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு வந்தோம். நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் கிடச்சிது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களோட ஏரியாலலாம் இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணாங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். பாய் சொல்லுங்கள். பாய். டாடா. பாய்.